Hey hi, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 120 கிராமர் ரூல்ஸோட நெக்ஸ்ட்டு 5 ரூல்ஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் 5 ரூல்ஸ் போட்டிருந்தேன். இது அடுத்த விஷயம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நேற்று 5 வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து ரூல் 6 பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ ரூல் 6ல் யூஸ் ஆஃப் சம் அண்ட் எனி, சம்மும் எனியும் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த ரூல் 6. ஸோ சம்ன்றதை நம்ம வந்து சம் எனி ரெண்டுமே கவுண்டபிள்லையும் வரலாம், அன்கவுண்டபிள் நவுன்ஸ்லையும் வரலாம். ஸோ வில் யூஸ் கவுண்டபிள் நவுன்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் யூஸ் பண்ணலாம். இந்த இதில் ரூல்ஸில் யூஸ் சம்மை வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்லையும் எனி வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்லையும் சொல்லுவோம். புரியுதா? சம் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்லையும் எனி வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்லையும் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் சம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? கரெக்ட் தானே? ஸோ ஐ ஹாவ் சம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது, டூ யூ ஹேவ் எனி கொஷின்ஸ். உங்களுக்கு இனிமேல் ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? எனி கொஷின்ஸ் இருக்கா? ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி மணி. என்கிட்ட எந்த மணி இல்லை. ஓகே, இப்போ ரூல் 6க்கான நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போமா? நம்ம என்னென்ன பார்த்துக்கோம்? ஐ ஹேவ் சம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அதுக்கு ரூல் 6க்கு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஐ நீட் டேஷ் ஹெல்ப் வித் திஸ் கொஷின். ஓகே, ஸோ தெரியுதா? ஐ நீட் டேஷ் ஹெல்ப் வித் திஸ் கொஷின். ஐ நீட் டேஷ் ஹெல்ப் வித் திஸ் கொஷின். ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்ட்டு வரும். சம் வருமா இல்லை எனி வருமா அப்படின்றது. ஸோ செகண்ட் ஒன், டூ யூ ஹாவ் டேஷ் பென்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் இஸ், ஷீ டஸ் நாட் ஹாவ் டேஷ் ஃப்ரெண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், சாரி. ஸோ தட் மீன்ஸ் ஐ நீட் டேஷ் ஹெல்ப் வித் தேர் கொஷின்ஸ் அப்படின்றப்போ எனக்கு ஐ நீட் சம் ஹெல்ப், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுதுன்னு தான் சொல்லுவோமே தவிர எனி ஹெல்ப்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இங்கே சம் வரும். ஸோ செகண்ட், டூ யூ ஹேவ் டேஷ் பென்ஸ். எனி பென்ஸ்ன்னு சொல்லுவோமா, சம் பென்ஸ்ன்னு சொல்லுவோமா? டூ யூ ஹேவ் எனி பென்ஸ், எனி பென்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால் இங்கே எனி வரும். ஓகே, ஷீ டஸ் நாட் ஹேவ் சிப்ளிங்ஸ். அவளுக்கு சிப்ளிங்ஸ் இல்லை. ஷீ டஸ் நாட் ஹேவ் எனி சிப்ளிங்ஸ். ஏன்னா நெகட்டிவ் வந்துன்னா இங்கே சொல்லியிருந்தோம். ஸோ நெகட்டிவ் வந்தால் எனி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஸோ இங்கேயே நீங்கள் அதை யூஸ் பண்ணலன்னு கேட்க முடியாது. சம் பென்ஸ் நம்மளால் சொல்ல முடியாது. டூ யூ ஹேவ் எனி பென்ஸ் தான் சொல்லுவோம். எனி வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் பென்னை வந்து கவுண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து டூ யூ ஹேவ் எனி பென்ஸ் தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் ஒன்று போகலாம். ரூல் 7, யூஸ் ஆஃப் மச் அண்ட் மெனி. மச்சையும் மெனியும். இப்போ முன்னாடி என்ன பார்த்தோம்? சம் எனி பார்த்தோம். இப்போ மச் மெனின்றது பார்க்குறோம். இப்போ மச்ன்றது அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம வாட்டர் அன்கவுண்டபிள் தான், ஆயில் அன்கவுண்டபிள். ஸோ இந்த மாதிரி நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. இட்ஸ் மீன் நம்மளால் என்ன சாண்ட் அப்புறம் ஆயில், வுட்டு அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளால் அன்கவுண்ட் பண்ண முடியும். கவுண்ட் பண்ண முடியாது. மில்க்கு. ஸோ அதெல்லாம் அன்கவுண்டபிள்னும். கவுண்டபிள்னா எதை கவுண்ட் பண்ண முடியும் நம்மளால்? இப்போ வந்து பென், 5 பென்ஸ், 5 இரேசர், அந்த மாதிரி நம்மளால் 5 லேப்டாப், அந்த மாதிரி நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம கவுண்டபிள்னும். மெனினா கவுண்டபிளுக்கும், மச்னா அன்கவுண்டபிளுக்கும் வரும். ஸோ இப்போ இதை எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தேர் இஸ் மச் வாட்டர். இங்கே வாட்டர்ன்றது என்னது? அன்கவுண்டபிள் தானே. ஸோ அதுக்கு என்ன தான் வரும்? மச் தான் வரும். நம்ம இங்கே போய் மெனி வாட்டர்னு சொல்ல மாட்டோம். அது வரவும் வராது. வாட்டர் இஸ் அன்கவுண்டபிள். ஸோ அதுக்கு முன்னாடி அன்கவுண்டபிள் இதுதான் வரணும், மச். தேர் இஸ் மச் வாட்டர் இன் தி டேங்க். ஸோ செகண்ட், தேர் ஆர் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்ன்றவங்க இங்கே என்னது? கவுண்டபிள் தானே. ஸோ அதனால் மெனி இன் தி கிளாஸ். தேர் ஆர் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து அடுத்தது ரூல் நம்பர் 7க்கான இதுதான். ஓகே, தேர் ஆர் டேஷ் புக்ஸ் இன் தி லைப்ரரி. இங்கே நம்ம வந்து கேட்பீங்க, நம்ம வந்து சம் லைப்ரரியும் போடலாம்ல, சம் புக்ஸ் இந்த லைப்ரரி அப்படின்னு போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி போடலாம். பட் இங்கே நமக்கு கவுண்டபிள் அன்கவுண்டபிள்னால ஸோ மச்சா இல்லை மணியா அப்படின்றத யூஸ் பண்ணலாம். மினி. ஸோ அடுத்தது வந்து we do not have dash time. என்ன வரும்? மச் வருமா ஆர் மெனி வருமா? ஸோ இங்கே தேர் ஆர், இங்கே நம்ம பிரிப்போமா? ஓகேவா? தேர்ன்றது என்ன? சப்ஜெக்ட். ஆர்ன்றது வேர்பு. புக்ஸுன்றது தேர் ஆர் வாட் ஆப்ஜெக்ட். இதுவும் இல்லாமல் தேருக்கு பின்னாடி வர்றது தான் ஒரிஜினல் சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ புக்ஸுன்றது ஒரு ப்ளூரல் நவுனு. ஸோ இங்கே ஆர் வந்திருக்கிறது கரெக்டு தான். ஸோ இங்கே இல்லை புக் மட்டும் இருந்தது அப்படின்னா இங்கே ஈஸ் வந்துருக்கணும், தேர் இஸ் அப்படின்ட்டு வந்துருக்கணும். ஸோ இங்கே வெறும் புக்ஸ்ன்னு இருக்கிறதுனால இங்கே ஆர் வந்திருக்கு. இட்ஸ் கரெக்ட். இன் ப்ரிப்போசிஷன் தி லைப்ரரி, ப்ரிப்போசிஷன் ஆப்ஜெக்ட். நேற்று நம்ம இன் பார்த்தோம் இல்லையா? இன்னுன்றது என்னது? ஸ்பெசிஃபிக்காக உள்ள இந்த புக்ஸ் எது உள்ள லைப்ரரிக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் இங்கே இன் தி லைப்ரரி. ஸோ இங்கே என்ன வரும்? மச் வருமா மெனி வருமா? மெனின்றது கவுண்டபிள், மச்ன்றது அன்கவுண்டபிள். ஸோ இங்கே புக்ஸ்ன்றது நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே மெனி தான் வரும். ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள், வி டு நாட் ஹேவ் டேஷ் டைம். வீன்றது என்ன? சப்ஜெக்ட். ஸோ வீன்றது என்னது? ப்ளூரல் நவுன் தானே. ஓகேவா? ப்ளூரல் நவுன்னா. ஸோ அதனால் டு நாட்ன்றது ஒரு ப்ளூரல் வேர்பு. கரெக்டாக? டஸ்னா தான். ஓகே, தெரியலன்னு நினைக்கிறேன். டஸ்னா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்?
சிங்குலர்னு சொல்லுவோம். ஸோ அங்கே இங்கே டூன்றது அப்போ இது ப்ளூரல் தான். ஓகேவா? டு நாட் ஹேவ், டூ பின்னாடி டூ வேர்ப்ஸ் பின்னாடி என்ன தான் வரணும்? V1 தான் வரணும். ஸோ ஹேவ் கரெக்டு, ப்ளூரல் தான் வரும் மோஸ்ட்டாக, சிங்குலர் வராது, ப்ளூரல் தான் வரும். ஸோ டேஷ் டைம், டைம், வி டு நாட் ஹேவ் டைம் ஆப்ஜெக்ட். ஸோ எனிதிங். ஓகேவா? மச் டைம் என்ன வரும்? மச் டைம் என்ன சொல்லுவோம்? டைம் கவுண்ட் பண்ண முடியுமா? மெனி டைம், வி டு நாட் ஹேவ் மெனி டைம் அப்படின்னா சொல்ல மாட்டோம், வி டு நாட் ஹேவ் மச் டைம் அப்படின்றது தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரூல் வந்து 8. ஓகே, ரூல் நம்பர் 8 வந்து யூஸ் ஆஃப் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். இப்போ கம்பேரிட்டிவ்க்கும் சூப்பர்லேட்டிவ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். கம்பேரிட்டிவ்னா ரெண்டு கூட கம்பேர் பண்ணும், 1 2 அங்கே 2 தான் இருக்கும். ஸோ அது கூட கம்பேர் பண்ணுறது தான் கம்பேரிட்டிவ்ஸ். இதுவே சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா மோர் தென் 2, 2க்கு மேலே இருக்கணும் அப்படி இருந்தால் அது சூப்பர்லேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் டாலர் தென் மீ, அவள் என்னோட ஹைட்டாக இருந்தால், அவள் மீன்றது என்னது? ஒரு ஆள் தானே, இங்கே சிங்கிள் பர்சன். ஸோ இங்கே டாலர்னு வரும். ஸோ இது கம்பேரிட்டிவ். ஓகேவா? இதுவே ஷீ இஸ் டாலஸ்ட் இன் தி கிளாஸ், அந்த கிளாஸில் இருக்க எல்லாரை விடவும் இவள் டாலஸ்ட்டாக இருக்கா. ஸோ இங்கே வந்து என்னது? சூப்பர்லேட்டிவ் அப்படின்ட்டு வரும். ஓகேவா? இதுதான் டாலர்னா, இங்கே வந்து ஏன் டாலர் போட்டுக்கோ, இங்கே டாலர்ஸ் போட்டுக்கோன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டாலர்ன்றது ஒரு சிங்கிள் பர்சனை சொல்கிறதுனால, இதுவே தி கிளாஸ் எல்லாரையும் அங்கே இருக்கிற எல்லாரையும் சொல்கிறதுனால டாலர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, ரூல் 8 கொஞ்சம் அழகாக எழுத ட்ரை பண்ணுறேன். ஓகே, ரூல் 8 என்னென்னா, ரவி இஸ் டேஷ் தென் கார்த்திக். ஓகேவா? என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் செகண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆப்ஷன் வேணால் தரேன், டாலர் ஆர் டாலஸ்ட். ஓகேவா? செகண்ட் ஒன் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் is the dash mountain in the world. ஓகே, இதுக்கு என்ன வரும்? டாலர் அப்படிலாம் வராது. ஸோ இதுக்கு வந்து ஹையர் அண்ட் ஹையஸ்ட் அப்படின்ட்டு வரும். ஸோ விச் மீன்ஸ் ரவி இஸ் டாலர் தென் கார்த்திக். இங்கே ஒருத்தவங்கள தான் சொல்கிறோமா, அதனால் டாலர் வரும். ஸோ இங்கே மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் தென் ஹையஸ்ட், இங்கே வந்து தி வேர்ல்டில் இருக்க எல்லாத்தையும் சேர்க்கும்போது மவுண்ட் எவரெஸ்ட் ஹையர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பிரிக்கலாமா? பிரித்து சென்டென்ஸ் பிரிட்டிங் பண்ணலாமா? ரவி என்னது? சப்ஜெக்ட் இஸ் வேர்பு, ஏன்னா ரவி வந்து சிங்குலர் நவ், அதனால் இஸ் வருது. ஸோ டேன் கார்த்திக், கார்த்திக்ன்றது என்ன? ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதே தான். மவுண்ட் எவரெஸ்ட்ன்றது சப்ஜெக்ட், இஸ்ன்றது அதுக்கான வேர்பு, தி மவுண்டைன், தீன்றது ஆர்டிக்கல், மவுண்டைன்றது நவுன். இங்கே ஆர்டிக்கலுக்கும் நவுனுக்கும் நடுவில் எப்பயுமே என்ன வரும்னா ஒரு அட்ஜெக்டிவ் தான் வரும். ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் இன் தி வேர்ல்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட் ரூல் வந்து ரூல் நம்பர் 9, டபுள் நெகட்டிவ்ஸ். இப்போ எப்படின்னா 2 நெகட்டிவ் வந்துச்சுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஒரு சென்டென்ஸில் 2 நெகட்டிவ் இருந்து அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணணும். ஐ டு நாட் ஹேவ் எனி திங், ஐ டு நாட் ஹேவ் எனி திங்ன்றது கரெக்ட். ஐ டு நாட் நோ எனி திங், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றது கரெக்ட். ஸோ இதுவே என்ன தப்பு அப்படின்னா, ஐ டு நாட் நோ நத்திங். ஓகேவா? ஓகே, ஐ டு நாட் நோ நத்திங் ரெண்டுமே நெகட்டிவ் தானே. ஸோ அதனால் இங்கே வராது. ஸோ இது தப்பு, இது கரெக்ட். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, இப்போ ரூல் நம்பர் 9. ஓகே, ஐ டு நாட் ஹாவ் நோ ஐடியா. ஓகே, ஐ டு நாட் ஹாவ் நோ ஐடியா, எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ செகண்ட் ஒன் வந்து ஷீ நெவர் செட் நத்திங். ஷீ நெவர் said nothing. ஸோ இங்கே என்ன வரும்? ஐன்றது சப்ஜெக்ட், டூன்றது வேர்பு, ஹாவ்ன்றது ஸோ அதுக்கான வேர்ப் தான், ப்ளஸ் V1. நோ ஐடியா, இங்கே என்ன? டு நாட், இங்கே ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸும் பின்னாடி ஒரு நெகட்டிவ் இருக்கிறதுனால ஸோ எதையாவது ஒன்று நம்ம எடுத்துடலாம். ஸோ இங்கே நோ வராது. ஓகேவா? தென் ஷீ நெவர் செட் நத்திங், இங்கே நெவரும் நெகட்டிவ், இங்கே நத்திங்கும் நெகட்டிவ். ஸோ இங்கே நம்ம என்ன போட்டுக்கலாம்? ஷீ நெவர் சே எனி திங், என்கிட்ட அவள் எதுவுமே சொல்லலை அப்படின்னு வேணால் சொல்லலாமா? ஸோ அதே அங்கே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த ரூல் போகலாம். ரூல் 10, யூஸ் ஆஃப் சின்ஸ் அண்ட் ஃபார். சின்ஸும் ஃபாரும் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ சின்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப், ஓகே, ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைம். ஃபார்ன்றது டியூரேஷன் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி ஹேஸ் லைவ்ட் ஹர் சின்ஸ் 2020, அவள் 2020 இங்கே வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ இதுவே ஷி ஹேஸ் லைவ்டு ஹியர் ஃபார் 5 years, இவன் இங்கே 5 வருஷமாக இங்கே தான் இருந்தா அப்படின்றது. ஓகேவா? இங்கே ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணணும்? சின்ஸ். இங்கே வந்து சின்ஸ் 5 yearsன்னு நம்ம சொல்ல முடியாது. சின்ஸ்ன்றது என்னது? ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைம்லேருந்து அவன் இங்கே இருக்கா அப்படின்றது. இங்கே வந்து டியூரேஷன், அவன் இந்த இவ்வளோ நேரம் இங்கே இருந்தா அப்படின்றது அது. ஸோ நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 10க்கு பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, ஐ ஹாவ் பீன் ப்ரிப்பேரிங் ஃபார் பேங்க் எக்ஸாம் dash 2025. okay, and second one is he has worked here dash 3 years. okay,
ஓகே ஸோ இதுக்கான ஆன்சர் ஐ ஹாவ் பீன் ப்ரிப்பேரிங் ஃபார் பேங்க் எக்ஸாம் சின்ஸ் அதிலிருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது ஹி ஹாஸ் ஒர்க்டு ஹியர் ஃபார் 3 இயர்ஸ் 3 இயர்ஸ்லேருந்து அவள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றது தான். ஓகே ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். சென்டென்ஸ் வை மேக் பண்ணி பார்ப்போமா? ஓகே ஐ ஹாவ் சம் ஐடியா, எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர் எல்ஸ் தேர் ஆர் மெனி ஃப்ரெண்ட்ஸ் in my life சொல்லலாம். and then I have been studying for 3 years அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதெல்லாம் தான் ஓகே தேங்க்யூ ஃபார் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த 5க்கான இதை பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.